வணக்கம். நான் உங்க கிறிஸ்பா. டக்குனு சப்பாத்தி கூட சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பன்னீர் புர்ஜி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல பேன்ல 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் 2ல இருந்து 3 நறுக்குன பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அதில் 2 நறுக்கிற பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்க உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, நான் காட்டுற மாதிரி. லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போற வரை வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். பெரிய தக்காளினா 1 சேர்த்தா போதும். தக்காளி நல்லா குழையிற வரை வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் வரை வதக்கிக்கலாம். இப்போ 3/4 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சதும் 200 கிராம் அளவு பன்னீரை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம், நான் காட்டுற மாதிரி. வெறும் 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டா போதுங்க, அப்பதான் சாஃப்டா இருக்கும். லாஸ்டா கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் கூட கசக்குன கசூரி மேத்தியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போடுறதுக்கு முன்னாடியே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு கிண்டி விட்டுருக்கணும். நான் மறந்ததுனால லேட்டாக போட்டிருக்கேன், நீங்கள் முன்கூட்டியே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியதான். சூப்பரான ஒரு சைட் டிஷ் பன்னீர் புர்ஜி சப்பாத்திக்கு செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.